லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, கால விலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் அது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஸ்தோத்திரம், என் குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே புது கிருபையை கொடுத்து தேவன் ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் புது கிருபையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பலவீனமாக சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்க. பலவீனம் சுகவீனம் அகன்று போகட்டும், பலத்தால் எடை கட்டுங்க. ஆண்டவரே, எல்லா மனபாரங்கள் நீங்கட்டும். எல்லா விதமான ஆண்டவரே நெருக்கங்கள் கஷ்டங்கள் நம்முடைய உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்குற தேவனாய கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை தருகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிற வசனத்தின்படியாக கர்த்தாவையும் இடத்திலிருந்து சகல நன்மைகளை இறங்கி வருகிறபடியால் சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். சபை உடையது, ஆத்துமாக்கள் உடையவர்கள், ஊழியர்கள், நாங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள், நாங்கள் உம்முடையவர்கள், விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரும் உம்முடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, இருக்கிறார்கள் ஐயா. கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனை ஒவ்வொரு பதியும் ஆசீர்வதித்தாரும். பாடல் பதி ஆசீர்வதித்து தந்தீர், ஆராதனை பதி ஆசீர்வதித்து தந்தீர், வேதவாசி பதி ஆசீர்வதித்து தந்தீர், காணிக்கை பதி ஆசீர்வதித்து தந்தீர், ஜெபபதி ஆசீர்வதித்து தந்தீர், செய்தி பதி ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரை ஆசீர்வதித்து தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறீர். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, வசனங்களை கேட்டு ஆண்டவரே அதன்படி ஒப்பு கொடுத்து வாழ தேவன் பலப்படுத்தி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். சோத்திரங்கள் வெளிப்போடு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு சத்தியத்தை தியானிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்ற தலைப்பில் சத்தியங்களை தியானிக்கிறோம். வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. நிபந்தனைகள் என்று சொன்னால் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள், தேவன் உரைத்து எழுதப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக சோதரம், குறிப்பாக நாம் அந்த வசனத்தை கை கொள்கிறவர்களாக, நிபந்தனைகளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நாம் நடக்கும்போது நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாகும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நிறையா சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த பகுதியை நாம் தியானிக்கிறோம், இந்த செய்தியை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் சோதர வாக்கு தத்தங்கள் நிறைவேற நிபந்தனைகளை கட்டளைகளை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம். பாருங்க, கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாக இரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்த பிற்பாடு வீட்டில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தலையை நிமிர்த்தி சொல்கிற வசனங்களை கவனிங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத ஒரு மனிதர் இல்லை. நெருக்கம் இல்லாத உபத்திரம், சோதனை, பாடுகள், இதெல்லாம் எல்லா மனிதருக்குமே இருக்கிறது. நமக்கு வந்தாலும் தேவன் நமக்கு அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாக்க நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இரட்சகர் கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். பழையது நினைத்தே சில இழப்புகளை, நஷ்டங்களை, கஷ்டங்களை நம்ம நினச்சியே என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கவலைப்படாதீங்க தயவுசெய்து. சோத்திரம். கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படும், வியாதிப்படுவீங்க. சோத்திரம். மன உளைச்சல் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அன்றன்ற என்ன செய்யணும்? ஜபத்தில் இருந்து ஆண்டவரே இந்த நாள் இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளில் நான் சோத்திரம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க எனக்கு பலப்படுத்துங்கப்பா. அல்லையிலே உம்மிடத்தில் எப்படி நான் இருக்கணும்? மனமகிழ்ச்சியாக இருக்கணும். வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. அப்போ தான் என்ன செய்வாராம்? வேதம் சொல்லுது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு என்பது நிபந்தனை.
அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இது உதாரணத்துக்குள்ள அந்த எடுத்துக்காட்டாக உள்ள வசனங்கள் தான். சோத்திரம் நிறையா உண்டு. வேதம் முழுவதும் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தேற்ற, தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த, ஆசீர்வதிக்க கர்த்தர் சோத்திரம் அநேக வசனங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார், அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அதான் பாருங்கள், ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கி எத்தனை பேருக்கு வேத வசனம் மனமகிழ்ச்சியாக இருக்குது? வேதத்தை வாசித்தா தான் மனமகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. கையில் கொடுத்துருக்குறாரா வேதம்? இல்லை யார் யாரெல்லாம் கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க? கொஞ்சம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் இருக்கா? சரி, நல்லது. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியுமா? பரவாயில்லையே. உண்மையாக சொல்கிறீங்களா? கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. ஆமாம், நான் பார்க்கணும் அவசியம் இல்லை, கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் இத்தனை பேரும் நீங்கள் வேதம் வாசிக்கிறவர்கள் இருந்தால் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏசப்பாக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, எவ்வளோ பேர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க டெய்லி? என்ன சத்தம் குறைவாக வருது? அப்படி இருக்கக்கூடாதே, சத்தனம் பலமாக வரணும். அல்லேலூயா. தினமும் ஜெபிங்க. அல்லேலூயா. வேதம் வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்போம். சபையில் நல்லா என்ன பண்ணுங்கள், துதிங்க. சகோதரிகளே, அன்பான சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் உங்கள் மனமகிழ்ச்சியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் வீடுகளிலும் ஆண்டு ஜபத்தில் இருந்து மனமகிழ்ச்சியாகிடுவீங்க. இங்கே பாருங்கள், சோத்திரம். அதாவது வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. அவர்கள் சோத்திரம் என்ன செய்வாங்களாம்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்று ஆக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நம்ம தான் நடக்கணும். பாருங்கள், தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். பொல்லாப்பு வந்தாலும் பொல்லாப்பு பிசாசு கொண்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவர். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரே. அல்லேலூயா. என்ன பொல்லாப்புல என்ன மடிய விட்டுருவீரா? என்ன அழிஞ்சு போக விட்டுருவீரா? ஒரு நாள் விட மாட்டீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படி விடக்கூடியவரா? இல்லை, ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம். நம்ம வாசித்த வேத பகுதியில் சோத்திர அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களை தேவனுக்கு உகந்த ஊழியக்காரராக எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நல்ல ஊழியக்காரராக நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிற அதே வேளையில் நல்ல விசுவாசிகள் என்று தேவன் உங்களையும் சொல்லத்தக்கதாக, ஊழியக்காரன் எங்களை சொல்லணும், நல்ல ஊழியக்காரன், இந்த சபையுடைய ஊழியக்காரன் சொல்லி, ஊழியக்கார குடும்பம்னு சொல்லி எங்களை குறித்து கர்த்தர் சொல்லணும், சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்களும் நல்ல விசுவாச குடும்பம் என்று சொல்லி உங்களை விளங்க பண்ணத்தக்கதாக உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழணும். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல தேவ சமூகத்தில் பாடி ஆராதிங்க. யாராலும் பாட முடியாதபடிக்கு உங்களுக்கு பாட விருப்பம் இல்லாமல் இருக்குதா? சில பேர் பாடாமல் இருக்கிறீங்க, நான் கவனிக்கிறேன். சோத்திரம். நான் பாடல் நடத்தினேன்னா இடையில சொல்லிகிட்டே இருப்பேங்க, சொல்லுவேன். சோத்திரம். அப்போ என் பையன் என்னை விட அதிகமான பாடல்களை பாடி ஆராதனைக்கு கொண்டு போகிறாப்புல. நல்லது. சோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித கிருபை. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பேர் நல்லா சேர்ந்து ஆராதிக்க, நிறைய பேர் இப்போ முக்கால்வாசி பேர் நெருக்கி பாடி ஆராதிக்கிறீங்க நான் பார்க்குறேன். சில பேர் பாடி ஆராதிக்காமல் இருக்கிறீங்க. அப்போ ஏன் பாடணும்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. எதை பாடி மகிழ்கிறான்? சினிமா பாட்டையா? கர்த்தருடைய பாடலை பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. சினிமா பாட்டு நம்ம வாயில் வரக்கூடாது. நம்ம வீட்டில் சினிமா பாட்டு ஓடக்கூடாது. சோத்திரம். கர்த்தரை துதிக்கிற பாடல்கள் முழங்குவதாக. அல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆகவே நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிரசனத்தை காத்துக்கொள்ளுங்க. இந்த சோத்திரம் நல்லா துதிங்க, நல்ல சோத்திரம் பண்ணுங்க. அப்போ சோத்திரம் என்ற வார்த்தைகளை அடியன்னு சொல்லுங்கள். நல்லவரே சோத்திரம், வல்லவரே சோத்திரம், பெரியவரே சோத்திரம், பரிசுத்தரே சோத்திரம், நீதி உள்ளவரே சோத்திரம், அன்புள்ளவரே சோத்திரம், இரக்கமுள்ளவரே சோத்திரம், பரிசுத்தமுள்ளவரே சோத்திரம், பராக்கிரமுள்ளவரே சோத்திரம், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே சோத்திரம், எங்களுக்காக வழக்காடுகிறவரே சோத்திரம், எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவரே சோத்திரம். இப்படி சொல்ல முடியாத ரொம்ப கஷ்டமான வார்த்தை காரியமா? 1000 சோத்திர பலி என்ற புக்கெல்லாம் இருக்குன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கும். சோத்திரம் வாங்கி நல்லா சோத்திரம் பண்ணுங்களே, நல்லா சோத்தரித்து பழகுங்களே. வேணுமா? இப்போ சொன்னோம்னா கூட வாங்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்துடலாம். 10 ரூபா தான் இருக்கும்.
கொடுத்து நல்ல துதிக்க இலவசமாக வாங்கி கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகள் அதான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமாம் சொல்லு. படிக்க தெரியுமா பிரதர்? ஆமாம். கூட்டி கூட்டி படிப்பீங்களா? சரி சரி படிங்க படிங்க. சரி பார்த்தீங்களா, அந்த ஆர்வம் இருக்குது அவருக்கு. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா துதிங்களேன். சோத்திரம். ஒரு வேலை, ஒரு தொழில் செலவு வச்சுருக்கீங்க, வியாபார செலவு வச்சுருக்கீங்க, வேலை செலவு வச்சுருக்கீங்க, வேலை செலத்தில் இருப்பீங்க. சோத்திரம். வியாபாரம் இல்லாத நேரத்தில் துதிங்களேன். நீங்களே ரொம்ப சத்தமாக துதிக்க வேணாம், மெதுவாக துதிங்க. சில கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிரசனம் உண்டாகும்படியாக தொழில் செலங்கள் தங்களுடைய வீடுகளில் கண்டிப்பாக துதிக்கிற பாடல்களை போடுவாங்க. சில இடங்களில் ஆடியோ வசனங்கள்லாம் இன்றைக்கி என்னது சோத்திரம், பைபிள் வசனங்கள்லாம் ஒவ்வொரு மொழிகளில், தமிழ் மொழியில், இங்கிலீஷில். நம்ம கூட நற்செய்தின்னு சொல்லிட்டு சாயந்தரம் போல் நம்ம போடுகிறோம், தமிழில் இங்கிலீஷ்லையும். அல்லேலூயா. உலகத்தின் பல தேசங்களுக்கு போகுது கர்த்தருடைய வார்த்தைகள். சோத்திரம். நம்முடைய நோக்கம் புதிய ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வசனத்தின் வல்லமைகளை அறிந்து கொள்ளணும். அந்த ஆண்டோடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாமல் அவர் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அதற்காக தான் மீடியா ஊழியத்தின் மூலமாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோம். கர்த்தருக்காக எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ள, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள, உலக ரட்சகராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொண்டு அவர் தருகிற விலையேறப்பட்டதான ரட்சிப்பை, இலவசமாக தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சொத்து உண்டாகட்டும். பாவ கட்டுகளிலிருந்தும், சாப கட்டுகளிலிருந்தும், பிசாசு கட்டுகளிலிருந்தும், வியாதியின் கட்டுகளிலிருந்தும், மரண கட்டுகளிலிருந்தும், பாதாள கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கப்பட சோத்திரம் நாம் சின்ன முயற்சிகள் எடுக்கிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் நல்ல என்ன செய்யணும்? சபை ஊழியத்தின் மூலமாகவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். சோத்திரம். அதே சமயத்தில் கர்த்தர் மீடியா ஊழியத்தின் மூலமாகவும் கூட சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கு உள்ள சபைகளில் ஐக்கியமாகணும். அல்லேலூயா. கர்த்தரை போய் ஆராதிக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல். பாருங்க, நிபந்தனையாக 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். சோத்திரம். அது பிற்பாடு பார்த்தா சோத்திரம் ஆசீர்வாதம். சோத்திரம் 6வது வசனத்தில் வரும் பாருங்க, வாசிங்க. என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? நமக்கு சுய புத்தின்னு இருக்குது இல்லையா? சுய புத்தியில் பல காரியங்களை செய்ய நம்ம விரும்புவோம். ஆனால் அது தேவ சித்தமான்றது அறியணும். சில காரியங்களை செய்ய போகும்போது ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமா, இது உனக்கு பிரியமா சோத்திரம் என்பதை நாம் அறியணும். நீ அதான் வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாத என் ஜனமே, என் கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போ சாயாமல் என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோடும் யார் மேலே நம்பிக்கையாக இருந்து? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து என்ன செய்யணுமா? சோத்திரம். அப்போ முதல்ல 5வது வசனம் ஃபுல்லாக அது நிபந்தனை தான். அடுத்த வார்த்தையில் கூட மேல் பகுதியில் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் மொழி இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து, 3வது என்ன செய்யணுமா? நீங்கள் நானும் நம்முடைய வழிகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு சோத்திரம் தொழில், வியாபாரம், வேலை, குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகள் உள்ளவங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், சோத்திரம் திருமண வேலையில் திருமண காரியங்கள், சோத்திரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சோத்திரம். எவ்வளவோ குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள், சோத்திரம். அதே சமயத்தில் ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டு, இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் என்ன செய்யணுமானவரை நினைத்து கொள்ளணும். எத்தனை பேர் நினைச்சு கொள்றீங்க? ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு கொள்றீங்களா? அப்போ எப்போ ஒரு பிறகு நினைக்கிறது இல்லை. நம்முடைய வழிகள் எல்லாம் நினைச்சணும். அப்போ வழியெல்லாம் நினைக்கணும்னா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ராஜா, இப்படி வாய் திறந்து சொல்லணும். அவன் சோத்திரத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பெரிய கோபக்காரர், ஆத்திரக்கார ஆளுகளிலே அமைதியாகிக்கணும், அன்பானவர்களை மாற்றிடும். அல்லேலூயா. கோபத்தை யார் அடக்க முடியலன்னு இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு அதோட இதுதான் இது சோத்திரம். எங்கேயும் போய் நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. கோபத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு, ஆத்திரத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவையா? அது சொல்லுங்களேன். கோபம் அடக்க முடியாமல் எனக்கு வருது பாஸ்டர். சோத்திரம். நாம் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் மேலே அவ்வளோ கோபம் வருது, எங்கள் வீட்டுக்காரம்மா மேலே அவ்வளோ கோபம் வருதுன்னு ஏதாவது இப்படி இருக்கிறீங்களா? சோத்திரம். நல்ல சோத்திரம் துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யார் மேலும் கோபம் வராது. அல்லேலூயா. அப்பா அம்மா மேலே கோபம் வருதா பிள்ளைகளுக்கு? சோத்திரம். நம்ம சொன்னால் நான் கேட்குறது வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்களே.
கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? எங்கள் காலத்தில் இந்த காலத்தில் பிள்ளைங்க சோதரங்க பேர பிள்ளை கூட காலைல வந்து என்ன பண்ண இந்த ஜெர்சா ஐயா ஸ்நாக்ஸ் வாங்கினியா 20 ரூபா கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கும். நாங்கள் 20 பைசா கூட எங்கள் அப்பா அம்மா காலத்தில் கொடுத்ததில்ல எங்களுக்கு. ஒழுங்காக பேசாமல் போயிட்டு வருவியா இல்லையா? என்னது 20 காசு கொடுங்க 10 காசு கொடுங்கன்னு. அப்போ 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் உரிமையாக கேட்குது. 20 ரூபா கொடுங்க 50 ரூபா கொடுங்க. இன்னும் அதிகமாக கேட்குதுங்க பிள்ளைங்க. பத்திகளா இவங்க இப்போ ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற்றி கொண்டு போட்டு வர்றாங்க. பத்திகளா அது வரைக்கும் நம்ம தப்பிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்கியவான்கள் தான். அப்போ அவங்களாம் கோடீஸ்வரத்து பிள்ளைகளாக இருக்கும். 500 ரூபா பிள்ளைகளுக்கு என்னது என்ன டிப்ஸா? அது என்ன பாக்கெட் மணி சொல்கிறது. பாக்கெட் மணிக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ஆமாம் சோத்ரான் பணக்கார ஸ்கூல் அது. இது நீங்கள் சொல்கிற ஸ்கூல் இருக்க இதில் இருக்குதானே எக்மோரில் இருக்கிறது அங்கே. ஆமாம் சாதாரண ஆளுகள்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆமாம் போய் சோத்திரம் பார்த்தீங்களா, போய் இந்தாப்பா சாப்பிடு நல்லா ஜாலியாக இரு. ஏன்னா பணக்காரர்கள்லாம் இங்கே கொண்டு போய் கோடீஸ்வரர்கள் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சோதரர் நம்ம அப்படிப்பட்டவர்கள் பிள்ளையா பிறக்கலைன்னு கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளையா கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன அதற்காய் கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. நல்ல பணக்காரர் இருந்து சோதரர் கர்த்தரை அறியாமல் சோதரர் தேவனை தேடாமல் மனம் போல் வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து சோதரர் நரகம் போகிறதுக்கு அந்த பணம் எதுக்கு? சோத்திரம் வேண்டாம். நல்ல ஸ்கூலில் இருப்ப பிள்ளைகளாம் கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். நாமும் எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. ஏழைகளோ நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களோ இப்போ வசதி படைத்த பணக்காரர்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற ஆத்மா வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. எல்லாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த மதத்தாரும் நமக்கு விரோதிகள் அல்ல. அல்லேலூயா. ஆமாம் சில மதத்தார் விரோதிகள் என்று நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை விரோதிகளை நினைக்கிறவர்கள் உண்டு. நமக்கு ஆண்டவர் அன்பை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லா மதமும் அன்பை போதிக்குன்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மதத்திலும் எல்லா சகிப்புத்தன்மையும் மன்னிக்கிற தன்மையும் நேசிக்கிற தன்மை இருக்குதான்னு சொன்னால் சோத்திரம் அப்படி யாரும் அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் என்றால் இல்லை. உண்மை அதுதான். சரி இருக்கட்டும். ஆனால் நம்முடைய எல்லாத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் அன்பின் தேவனாக இருந்து, ஏன்னா தேவன் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோத்திரம் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சகல மனுஷர்களுக்கும் உலகம் முழுவதுள்ள சகல மனுஷர்களுக்கும் அவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர் என்றவர் இருந்தாலும் எல்லாரையும் அவர் நேசித்து எல்லாருக்கும் எல்லாரையும் போஷிக்கிறார். எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உன் சுயபுத்தியின் மேல் சாயாமலும் முழு இருதயத்தோடும் உன் என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகளெல்லாம் யாரை நினைப்பாயன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை கர்த்தரை நினைப்பாயாக. ஆண்டவரை நினைக்கணும். இன்னையிலிருந்து சோத்திரம் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உண்மை என் வழிகளெல்லாம் நினைக்க கிருபைதான். வாய் திறந்து சொல்லுங்க சோத்திரம். இப்படி அந்த வசனம் முதல் வசனத்திலிருந்து சொல்லுவோமா? என் சுயபுத்தியின் மேல் சாயாமல் என் முழுதயத்தோடும் உம்மில் நம்பிக்கையாயிருந்து என் வழிகளெல்லாம் உம்மை நினைத்து கொள்வேன். நீர் என் பாதைகளை சபைப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்களேன். இது ஒரு நல்ல ஜபங்க. அது வாக்கு தத்தமும் நிறைஞ்சது ஜபமாக நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள். இந்த வசனம் சின்ன நம்ம மனப்பாடமாக சொல்ல வேண்டிய வசனம். சோத்திரம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இதை கற்றுக் கொடுக்கலாம். அப்படி எளிமையான வசனம் இது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதைகள் செவ்வையான வழியில் நம்முடைய கால்கள் நடக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் தினமும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பிள்ளைகளோடு கூட குடும்பத்தாரோடு கூட கர்த்தர் பேசுவார். பெற்றோரோடு பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்ட ஏசியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்னமோ சவுண்டு வருது. சோத்திரம். ஏசியா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா பாருங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எப்படி செவி கொடுக்கணுமா? மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமா ஆண்டவருக்கு. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா நிபந்தனை. அடுத்து பின்னாடி வருகிற 12 வசனமும் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள். நிபந்தனைகளை கர்த்தருக்கு முதல்ல கொடுத்து மீதி இருக்கிற சோத்திரம் காரியங்களை சோத்திரம் தம்பி அதை போடுங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, சோத்திரம் வாசிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு வசனங்களை வாசிங்க. சோத்திரம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க. நிபந்தனைகள் 2 வசனம், சரி ஒரு வசனமாக 2 வசனம் கூட வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படியாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. பாருங்க, அது கவனமாக எவ்வளவு அந்த வார்த்தையை எப்படி தேவன் சொல்லுகிறார் என்பதை சரியான விதத்தில் நம்ம கவனித்து அதை நிதானமாக அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிபந்தனைகளை கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு எப்படி பாருங்க, உண்மையாகவும் செவி கொடுக்கலாம். வேதம் சொல்லுகிறது உண்மையாக செவி கொடுக்கணுமா. அப்போ செவி கொடுக்கறதுலேயும் உண்மையற்ற தன்மைகள்லாம் சிலருக்கு உண்டாயிரும். அதனால சொல்ல உண்மையாக பாருங்க, ஒரு காரியத்தை உன்னிப்பாக கவனிப்பதற்கும் அதை போகிற போக்கில் அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மனசில் தங்காது. உன்னிப்பாய் உண்மையாய் கவனமாய் அதை கவனித்தால் அந்த வசனம் நம்ம ஈர்க்கும். சோத்திரம் அதை கைக்குள்ள நமக்கு விருப்பம் வரும். அல்லேலூயா. அதான் தான் சொல்கிறார். சோத்திரம் உண்மையாய் செவியெடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை என்ன செய்வார், மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களிலும். நமக்கு ஜாதி என்ற வித்தியாசம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாதுங்க. சோத்திர ஜாதியை முக்கியத்துவப்படுத்துறது யாரும் மனுஷர்கள் தான் தவிர இந்த வேதமோ தேவனோ ஜாதியை வேதத்தில் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஜாதியை தூக்கி பிடிக்கிற ஆட்கள் வேதத்தின்படி சரியில்லாத ஆட்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யாரும் ஜாதி பற்றி யாரும் இல்லையா, கிறிஸ்துக்குள் வந்துட்டோம், அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, ஆமாம், நாம் கிறிஸ்துக்கள் கர்த்தருக்குள் இருக்கிறோம். நமக்குள்ளாக ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு, சோத்திரம் என்ப காரியம் இல்லை. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் வித்தியாசம் இல்லை. அடிமை என்றும் சுயாதன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் கூட கர்த்தர் வித்தியாசம் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. சமமாக பார்க்குறாரு. ஆனால் வேத சில மதங்களில் ஆமாம் பெண்களை அடிமையாக வச்சுருக்கிறாங்க. கேவலமாக நடத்துகிற ஆட்கள்லாம் உண்டு. சோத்திரம் எல்லாம் சமத்துவம் சமுதாயம் சோத்திரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சமத்துவம் சகோதரத்துவம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பேச்சுக்கு தான். உண்மையாக பார்த்தீங்கன்னா சோத்திரம் என்னது இன்னொன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மத நல்லிணக்கம் எங்கேயா இருக்குது? கிறிஸ்தவத்தில் தான் இருக்குது. மற்ற மாதிரிலாம் வெளியே ஜனங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லப்படுகிறது மத நல்லிணக்கன்றது. எனக்கு சோத்திரம் ஒரு சில மதத்தில் யூதனையும் கிறிஸ்தவனையும் ஒரு சில வேதங்களில் சொல்கிறபடி என்ன இருக்குதோ அதை அப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றுற ஆளுகள்லாம் உண்டு. வேதத்தில் நம்ம வேதம் ஆண்டவர் சொல்லும்போது சோத்திரம் ஆராய்ச்சி பண்ணிப்பார், வேதத்தை தியானித்துப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மையான இருந்தால் பின்பற்று அப்படின்னு ஆண்டவரை சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நம்ம கவனமாக இருப்போம். இப்போ அதில் சரி எத்தனை வரைக்கும் வாசித்தாச்சு. உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நீ உன் தேவனாய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது என்ற வார்த்தை தான் மனம் புரந்தி செவி கொடுத்தாள் என்றதுக்கு தான் முக்கியமாக அதை பார்க்குறோம். சோத்திரம் பாருங்கள், இந்த 28ஆம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் நிபந்தனை, அடுத்து வருகிற 12 வசனம் ஆசீர்வாதங்கள், அருமையான ஆசீர்வாதங்கள் என்ன இருக்குது. அது பிற்பாடு என்ன இருக்கிறது, ஆமாம் சோத்திரம் அந்த வசனத்தின்படி வாழாவிட்டால் வருகிற சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சோத்திரம் வசனத்தின்படி வாழாத பட்சத்தில் வருகிறதான தீமையான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தின்படி வாழ்ந்து சோத்திர வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. சோத்திரம். சரி, நம்ம ஆசீர்வாதங்களை விரும்புவோம், சாபத்தை விரும்ப மாட்டோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் விதம் சொல்லுகிறது, நீ வாழ்ந்திருப்பதற்கு நீ நன்மையை என்ன பண்ணணும், சோத்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வசனத்தின்படி நீ வாழ கற்றுக்கொள். வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த நட, உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து பலிக்கும்னு என்ன அர்த்தம், நிறைவேறும். ஆசீர்வாதங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வந்து நமக்கு பலிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி வாசிக்கலாம். அடுத்து 3வது என்னது,
ஆமேன். நம்முடைய சபையார் எல்லாரும் பட்டணத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பாருங்க, வேலை நிமித்தம், தொழில் நிமித்தம் பட்டணத்தில் சில பேர், சிலருக்கு காரியங்கள், வேலை காரியங்கள் இருக்கும். சோத்திரம் வெளியிலங்க இருக்கும். சோத்திரம் அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கணும் நமக்கு. கர்த்தர் சோத்திரம். அடுத்து வாசிங்களேன். எனக்கு நமக்கு எல்லாருக்குமே வாக்கு தத்துவம் பிடிக்கும், ஆசீர்வாதங்கள் பிடிக்கும். எனக்குமே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்குது. வாங்க, உன் கற்பத்தின் கனியும் பாருங்கள், இதெல்லாம் வாக்கு தத்துவமாக எடுத்துக்கொள்ளுங்க. உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? உன் கூடையும் உன் மா பிசைகிற உன் தொட்டியும். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வீட்டில் உள்ள சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ உணவு குறைவு வராது, தேவைகள் சந்திக்கப்படும், பட்டினியை நம்ம இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து ஆமென். அப்போ எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம வருகையிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், போகையிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் நம்ம விரும்புவோம் தானே. ஆண்டவரே, என்ன போகையிலும் ஆசீர்வதிங்க, வருகையிலும். ஆமாம், அது இன்னொரு வச்சனம் 121 சங்கீதத்தில் உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். ஆமாங்க, போக்கும் வருகை ஆசீர்வதிக்கப்படணும். சில பேர் போயிட்டு வீடு திரும்பாத ஆளுகள்லாம் இருக்குது. பார்க்குறோமா? 2 வீலரில் காரில் போயிட்டு சில ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வராமல் ஆக்சிடெண்ட்டில் போய் இறந்து போயிடுறாங்களே, கேள்விப்படுறோமா? நம்ம இது வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ஆபத்தோ நாசங்களோ மோசங்களோ வராதபடிக்கு பாதுகாத்திருக்கிறார். ஒரு சில சோத்திர பாதிப்புகள், சில காயங்கள், இப்படிலாம் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் கர்த்தர் நல்ல பூரண சுகத்தை கொடுத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஆபத்துக்கெல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. இந்த நல்ல தெய்வம், நல்ல தெய்வத்துக்கு எப்போதும் நம்ம சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் ஆட்டும். அடுத்த வசனம், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள் யார்? மனுஷர்கள் ஒருவரும் அல்ல. சோதரம். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏவுகிறது பிசாசு. சோதரம், சாத்தான் தான் நமக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சோதரம் கிரியை செய்கிறது யார் அப்படின்னா பிசாசு தான். மனுஷர் மூலமாக கிரியை செய்தாலும் நம்முடைய எதிரி சோத்திரம் பிசாசு தான். அல்லேலூயா. பிசாசுனுடைய வல்லமையில நாம் கடிந்து கொண்டு ஜெபிக்கும் போது சோத்திரம் மனுஷர்களை வெறும் அம்பு தான் எய்கிறவன் சாத்தான். அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அதான் நமக்கு வேதம் சொல்கிறது. நாம் சோத்திரம் வேதம் சொல்லும், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் புறப்படுகிற புல்லாவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம ஜெபித்து தான் ஜெயம் எடுக்கணும். ஆமாம், சோத்திரம். சரி, உனக்கு அப்படி சொல்லப்பட்டு உனக்கு விரோதமாக எழும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக. ஆமாம், நமக்கு விரோதமாக இப்போ நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, தீமையை நினைக்கவே கூடாது. அப்படி நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீமையை யோசித்து பிணைக்காதிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை நினைக்கக்கூடாது, தீமையை ஒருவருக்கும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாது இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாராவது எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் ஒரு வழியாய் நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் போது 7 வழியாய் நமக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உண்டு. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அந்த யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சகோதரனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான், விசுவாசிக்காதவர்கள் தான். ஏன் அப்போ கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சகோதரம் இப்போ அநேக காரியங்களில் சகோதரம் வேத வசனத்தின்படி பார்த்தால் சகோதரம் வேதம் சொல்லுகிறது, சகோதரம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானம் உண்டாகும்படியாய், தேசங்களிலே சமாதானம் உண்டாகும்படியாய், யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தர முடியாதான் நம்ம ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சண்டை வர முடியாது, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ஜெபிக்கிறது இல்லை. சோதரம்
ஆனாலும் கூட சோத்திர தேவன் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். அதனால சோத்திர எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஒரு வழியாய் அவர்கள் வந்தாலும் 7 வழியாய் நமக்கு முன்பாக ஓடி போக முடியாய் கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிற தேவன், நம்பட்சமாய் இருக்கிற தேவன். வாசிக்கலாம். வேதம் சொல்கிற கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் எப்பேற்பட்ட அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. நீங்கள் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் என்ன செய்வாராம் கர்த்தர்? எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எங்களுக்கு ஊழியம், உங்களுக்கு பல விதமான சிலருக்கு சில விதமான தொழில்களை கர்த்தர் கொடுத்து கிருபையாக கொடுத்து செய்ய வைப்பார். செய்யுங்க. வேலைகளை கொடுக்கும்போது நல்ல வேலைகளை கொடுக்கும்போது செய்யுங்க. நல்ல உத்தியோகங்களை கொடுக்கும்போது செய்யுங்க. கர்த்தர் சகோதரம் தொழில் வியாபாரம், ஆமாம், சொந்த தொழில் இதெல்லாம் நீங்கள் செய்கிறவங்க இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் சகோதரம் அந்தந்த வேலையில் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேசம் இந்திய தேசம், இந்த தேசத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்களும் நல்ல ஆண்டவர் நமக்கு காட்டின நல்ல வழியில், அன்பு வழியில், சோத்திர நீதியின் வழியில், உண்மையின் வழியில் சோத்திர நடக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டு. நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய், தேசத்தில் சோத்திர சமாதானம் உண்டாக முடியாய், தேசத்தை தலைவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியாய். கர்த்தர் சோத்திர மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டி எல்லா ஜனங்களை நேசித்த நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறவங்க நான் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது தான் நம்முடைய குரு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் கொள்ளு, சோத்திரம் கொலை செய்யு, சோத்திரம் என்ன பண்ணு, பயங்கரமான தப்புகளை பண்ணாலும் பரவாயில்ல, கொள்ளையடித்தாலும் பரவாயில்ல, காமக்கொடூரமான காரியங்களை செய்தாலும் பரவாயில்ல, எப்படியோ நம்முடைய மதம் பரவனா போதும் அப்படின்ற கொள்கைன்றது கிறிஸ்தவத்தில் கிடையாது. அல்லேலூயா. வேலை இதெல்லாம் இருக்குது. சோத்திரம் சரி, அது இப்போ அது தவறானது. ஆனாலும் கூட அதை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அது போகட்டும். சரி, வாசிங்க. பார்த்தீங்களா? சோத்திரம் அடுத்த 9ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கர்த்தரின் கட்டளையை கை கொண்டு அவர் வழியிலே நான் நடக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தர் நமக்கு ஆணையிட்டபடியே அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்ற பெரிய விருப்பம் இருக்குது தெய்வத்துக்கு, ஆண்டவருக்கு, நம்முடைய பிதாவுக்கு, நம்முடைய சகோதரம் மூன்றில் ஒருவராகிய தேவனுக்கு என்ன விருப்பம் கர்த்தருக்கு அப்படின்னா பரிசுத்த ஜனமாக வாழணும். அல்லேலூயா. அதில் நிலப்படுத்துவார் நம்மை. ஆமே சகோதரம். அடுத்து என்னது? அதுக்கு தான் கர்த்தருடைய நாமம் நம்ம எங்கே தரிக்கப்பட்டிருக்கு? நெத்தியில். அதனால தான் என்ன சொல்கிறது? ஆமாம் சோத்திரம். நெத்தியில் என்ன வேணா வைக்க வேணாம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்க பொட்டு இதெல்லாம் வைக்க வேணாம் அப்படி நம்ம சொல்கிறது அதே தான் சோத்திரம். அதே சமயத்தில் ரட்சிக்கப்படாத கணவருக்கு கூட இருக்கிறவங்க சோத்திரம் அவரை ரட்சிக்கப்படாத இருக்கும்போது சோத்திரம் நீங்கள் வச்சுக்கொள்கிறீங்கன்னா சின்ன பொட்டை அப்படி வச்சுக்கொள்ளுங்க சோத்திரம். வேறு என்ன செய்கிறது? ஆனால் முழுமையாக குடும்பம் ரட்சிக்கப்பட்டவங்க பொட்டை எடுத்துடுறது நல்லது சோத்திரம். ஏன்னா சோத்திரம் பொட்டு என்பது அது ஒரு சோத்திர புறஜாதி வழிபாட்டுடைய காரியங்கள் தான். வேதத்தில் அதெல்லாம் இல்லை, சொல்லப்படலை. ஏன்னா நம்ம அவருடைய நாமம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரிக்கப்பட்டிருக்க நெற்றியிலே சோத்திரம் முத்திரையிடுகிறவர் நம்முடைய தேவன் சோத்திரம். கர்த்தருக்கென்று நாம் முத்திரையிடப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்ட நம் ஜனங்கள் நாம். வாசிக்கலாம். என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள் இருக்குது பாருங்க சோத்திரம். அப்போ சோத்திரம் பயப்படுவார்கள் என்று சொன்னால் இவங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக உண்மையாக வாழ்கிறவர்கள் என்ற பயம் சோத்திரம் மற்றவர்களுக்கு இருக்கணும். சோத்திரம். நீ அப்போ நம்ம பயப்பட முடியும், எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இவங்க நம்ம தேவனுக்காக உண்மையாக இருக்கும்போது எல்லாரையும் நேசித்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜனங்கள் என்ற உண்மையை சோத்திரம் கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் தீமை செய்யாதவர்கள் என்ற ஒரு காரியங்களை அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஜனங்கள் சோத்திரம் நிச்சயமாகவே அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான சோத்திரம் மரியாதை கலந்த பயம் இருக்கும். அல்லேலூயா. இது உண்மை. நம்ம சோத்திரம் நம்ம பயப்படணும்னு சொல்லி நம்ம யாரையும் மிரட்டுறதில்லை.
அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சோத்திரம், அதுக்கு நமக்கு ரொம்ப தூரம். சோத்திரம். சரி, அதெல்லாம் இயற்கையாக கர்த்தர் அப்படி, ஏன்னா அந்த ஒரு காரியங்கள் கொடுத்துருக்காரு. அடுத்த வசனம், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், பாருங்கள் மறுபடியும் இந்த வார்த்தை வருது பாருங்கள், கற்பத்தின் கனி. அப்போ எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்பது தேவனுடைய நோக்கம், சித்தம். அல்லேலூயா. கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சோத்திரம். வசனத்தின்படி சொல்கிறேன், இந்த கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபத்தை விடக்கூடாது. கற்பத்தின் கனியிலும் என்ன செய்வாராம், உன் மிருக ஜீவன் பலன், ஆடு மாடு கூட சோத்திரம் கண்டு போடணும், சோத்திரம் அதனுடைய வளர்ச்சி இருக்கணும்னு விரும்புகிற தேவன் நமக்கு குழந்தை கொடுப்பதும் அவருக்கு சித்தம் தானே. சோத்திரம். பாருங்கள், கற்பத்தின் கனின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கற்பத்தின் கனி என்று சொல்லுகிறது சோத்திரம், குழந்தை பாக்கியம். சரி, அது நிச்சயம் தருவார், விசுவாசிங்க. உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண எப்படி 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 எப்படிப்பட்ட நன்மையா, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமேன். அடுத்து அவ பாருங்க, ஏற்ற காலத்திலே நம்முடைய தேசத்திலே மழை பெய்யவும் நாம் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க. நீங்க கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுங்க. அல்லேலூயா. என்னென்ன கையிட்டு செய்றீங்களோ அந்த வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது விரும்புகிறபடினாலே என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனை தேடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தர் தேவனிடத்தில் மன்றாடணும். கர்த்தர் என்ன செய்வார், உனக்கு தமது பார்த்தீங்களா, கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்னு என்ன அர்த்தம், பரலோகத்தை திறப்பார்னு அர்த்தம். பரலோகத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு அப்படி இங்கே கடன் கொடுப்பாய் வாங்காதிருப்பாய்னா வட்டிக்கு கடன் கொடுப்பாய் என்ற அர்த்தம் இல்லை. வட்டிக்கு என்னது பண்ணக்கூடாது, வேதத்தின்படி வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. சோதரம். அப்போ உதவி செய்யுங்கன்னு அர்த்தம். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற்றுவேனே தவிர நீங்கள் மற்றவரிடத்தில் உதவி எதிர்பார்க்கிறவர்களாய் நான் உங்களை வைக்க மாட்டேன். அல்லேலூயா. விளக்கம் புரியுதா? அதோட வசனத்துடைய அர்த்தம் அதுதான். உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற முடியாத ஆளுகளாக உங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேனே தவிர நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, மற்றவர்கிட்ட ஏதாவது கொடுப்பாருங்களா, உதவி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களா இருக்காதீங்க. நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனம், வேற தேவர்களை சேவிக்கும்படி, வேற தேவர்களை, அம்மா ஐயா, வேற தேவர்களை சேவிக்கும்படி என்ன செய்யாதீங்க, வலது இடப்புறம் சாஞ்சி போயிடாதீங்க. இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வரணும்னா இதை இந்த காரியத்தை செய்யணும். சோத்திரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கை கொள்ளவும், நல்ல கவனிங்க, இன்று நான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாய கர்த்தராகிய நான் என்னுடைய கட்டளை கை கொள்ளவும் அவையின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், இந்த அர்த்தம் புரியுதா? இதனுடைய கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். வால் எங்கே இருக்கும், கீழே இருக்கும், தலை மேலே இருக்கும். உன்னை தலையாய் உயர்வாய் வைப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போனா அந்த குரங்கு இங்கே வாழை வச்சது மாதிரி நமக்கு வாழை வைப்பார் அப்படிலாம் இல்லை. சிலது வால் சேட்டையெல்லாம் பண்ணுங்க சின்ன பிள்ளைங்க, அது சின்ன பிள்ளைங்க பண்ணுது, சில பெரிய பிள்ளைங்க கூட பண்ணுங்க. அதை சொல்லலை. சோத்திரம். வாழாக்காமல், அது ஒரு ஊழியக்காரப்பான உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழ் அப்படின்ட்டு ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடினார். சோதர் வில்சன் பாஸ்டர் பாடினார். சோதர் நல்ல. சரி, அப்போ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் இதுதான் அவருடைய அர்த்தம். நம்ம கீழாக்காமல், நம்ம கீழே வைக்காமல், ஆமாம், தரித்திரத்தில் வைக்காமல், வறுமையில் வைக்காமல் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். இதுக்கு கீழே உள்ளதில் நீங்கள் வாசிக்க மாட்டீங்களே, வாசிக்கிறீங்களா? இதையே நாங்கள் வாசிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் இவ்வளோ நேரம் அப்படின்றீங்களா? தினமும் வேதத்தை வாசிங்க. வேதத்தில் எதுவுமே தள்ளுபடியான வசனங்கள் கிடையாதுங்க, எல்லாம் வாசிக்கலாம். அது நம்ம உணர்வடைய, இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதங்கள் வசனங்கள் நம்மை உற்சாகப்படுத்தினாலும் நம்மை எச்சரிக்கிற வசனங்களை தான் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும். அல்லேலூயா. எச்சரிக்கிற வசனங்களை, புத்தி சொல்லுகிற, ஆலோசனை கொடுக்குற, ஜாக்கிரதையாக இருக்க முடியாது நமக்கு கொடுக்குற வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், அறிஞ்சிருக்கணும், கீழ்ப்படியணும்.
சோத்திரம். சரி, ஸோ எது இப்போ இந்த வாக்கு தத்தங்கள் என்று நிறைவேற்றுகிறான்ற காரியங்களுக்காக இதெல்லாம் சொன்னேன். சரி, மற்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக போகலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், பார்த்தீங்களா, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு இந்த ஸ்திரீ எதற்காக வந்தான்னு இருக்குது, முன்னாடி இருக்குல்ல, எதுக்காக வந்தா அதை வாசிக்கலாம். ஆண்டவரே ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை பணிந்து கொண்ட ஆள் என்று இருக்குது. சரி, சோத்திரம். அப்படின்னா மற்றவர்களை நாய் என்று அவர் அற்பமாய் பேசுகிறார் என்று தப்பாக அடிக்கக்கூடாது. சோத்திர பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லும்போது தெய்வீக சுகம் என்பது சோத்திர ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது உள்ளது. அப்படி இல்லாமல் சோத்திர மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்படின்னா, அதாவது பாருங்கள், நாய்க்குட்டிகள் என்று சொல்லும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது எதை குறிக்கின்ற நாயுடைய காரியம் கக்குனதை திங்கிற ஒரு சுவாபம் நாய்களுக்கு உண்டு இல்லையா? அப்போன்னா என்ன அர்த்தம்னா, சோத்திரம் செய்த பாவங்களை செய்து அதை சோத்திரம் அது பாவம் என்று உணர்வு இல்லாதபடிக்கு வாழ்கிற சோத்திரம் சில பேர் ஜனங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம், பாவங்களிலிருந்து சோத்திரம் மனம் திரும்பாமல் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அப்படி வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? நாம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், தேவனை அறியாத இருந்த காலத்தில். அப்போ சோத்திர விட்ட பாவத்தை மறுபடியும் செய்கிறவங்க, அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க, குணம் உள்ளவங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த பெண்ணை வந்து அவர் கேவலப்படுத்தினார்னு அர்த்தம். அப்படிலாம் சொல்லி பேசுவானுங்க சில ஆட்கள். சோத்திரம். நமக்கு இந்த கிறிஸ்தவத்துக்கு சுவிசேஷத்துக்கு எதிராளிகள் பேசுகிறத உண்டு. சோத்திரம். வேத வசனத்தினுடைய அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆண்டவர் யாரையும் சோத்திரம் அதாவது தேவனுக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக சோத்திரம் பேசின ஆட்களே அவர் கடிந்து கொண்டு இருக்கிறார். புத்திமதியில் சொல்லி எச்சரித்திருக்கிறார். பரிசேயர், சதுசேயர்கள், வேதசாஸ்திரிகள், நியாயசாஸ்திரிகள், வேத பரகர், இவர்களுக்கெல்லாம் சோத்திரம் சரியானபடி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து அதனுடைய நோக்கம் என்னென்னா அவர்களை திருத்துவதற்காகத்தான் அந்த காரியங்களெல்லாம் சொன்னார். அல்லேலூயா. அவர்களை சரிப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் சொன்னார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா, அது அவங்க என்ன சொல்கிறா, மெய்தான ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறா. ஆகிலும் மேஜையிலேருந்து விழும் துணிக்கைகளை ஆமாம் பாருங்கள், நாய்க்குட்டிகள் வளர்க்குறவங்க அவங்க சோத்திர சாப்பிட்டது போக மீதி இருக்கிற சில சோத்திர துணிக்கைகளை அதோட உணவுகளுடைய காரியங்களை அது இந்த நாய்களுக்கும் கிடைக்கும்படி செய்வாங்களே சொல்கிறேன். சரி, அப்போ அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்போ தான் சொல்கிறாரு, சரியே உன்னுடைய விசுவாசம் அதாவது அது சாதாரணமாக சொல்லலை, உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். நீ விசுவாசம் உடையவளாக இருக்கிறாய் என்று சொல்லலை, உன்னுடைய விசுவாசத்தை பார்க்குறேன், இது பெரிய விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவன் எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல பெரிய விசுவாசத்தை. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். விசுவாசமே இல்லைன்னா சோத்திரம் ஒன்றும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. நானும் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். அதை தான் சோத்திரம். அப்போஸ்தலர் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, எங்கள் விசுவாசம் பெருக முடியாய் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி பாருங்கள், இந்த ஒரு புறஜாதி இந்த சகோதரிக்கு குறிப்பாக ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி, அதுக்கு தான் அந்த புறஜாதின்னு சொல்கிறோம். நம்ம ஜாதின்னு சொல்லும்போது இந்த உலகப்புறமான ஜாதியை சொல்லலை, அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்துவ அல்லாத இந்த சகோதரி நம்ம எல்லாரையும் சகோதரிகளாக தான் பார்க்குறோம். சோத்திரம். சரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் அந்நேரமே அவள் மகள் என்ன செஞ்சா ஆரோக்கியமானால். பார்த்தீங்களா, அப்போ உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறது. சோத்திரம். அவள்கிட்ட இருந்த அந்த பெரிய விசுவாசம் அது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் உன்னுடைய பிள்ளை சுகமாயிட்டாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கே வீட்டில் அவள் போய் பார்க்கும்போது அவங்க பிள்ளை எப்படி இருந்தாலும்
அல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருந்தால் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, மல்கியா 3:10 நமக்கு தெரிஞ்ச வசனம். தசவாங்கலாம் என்ன செய்யணுமா? முதல் பாருங்கள். அப்போ அந்த முன்னாடி மேலே வசனம் வந்து நிபந்தனை, கீழே வசனம் ஆசீர்வாதம். வாசிக்கலாம். 10வது வசனத்தை போட்டால் போதும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. நல்லா கவனிங்க. சோத்திரம் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாஇருக்கும்படி, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி. ஊழியத்தில் பாருங்க சோத்திரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் கட்டி நம்ம ஆராதிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தரை சோத்திரம் உண்டாகிற எவ்வளோ இதனுடைய தேவைகள் உண்டு. அன்றாட தேவைகள். ஏசி கரண்டு, இதில் பாருங்களேன் 3 ஏசி இருக்குது. சோத்திரம் இதனுடைய கரண்டு தேவைகள், சோத்திரம் மற்ற வெளிச்சங்கள், இப்படி இதுக்காக என்னது ஏசி இது எலக்ட்ரிக் பில்லு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அது ஒரு பக்கம். அது கர்த்தருடைய கிருபையாய் தேவைகள்லாம் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் கொடுக்க முடியும். அதே ஊழியக்காரங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் இருக்குது, சபையின் தேவைகள் இருக்குது. சோத்திரம் எல்லா காரியங்களும் சந்திக்கப்பட என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்படின்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகாரம் என்பது நமக்கு வேண்டிய உணவு இல்லைங்களா? நீங்கள் உங்களுடைய ஆகாரத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு பிரயாசப்படுறீங்க. இதில் தேவன் என்ன செய்யலை? பாதிக்கு பாதி எனக்கு கொடுன்னு சொல்லலை. கர்த்தர் சோத்திரம் ஊழியத்தின் தேவைகளுக்காக 10ல் 1 கொடுத்தால் போதும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் காணிக்க கொடுக்கறது அது உங்களுடைய விருப்பத்தின்படி. சோத்திரம். ஆனால் தசவாகம் என்பது கட்டளையாக பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவானுங்க புதிய ஏற்பாட்டில் இல்லைங்கன்னு சொல்லுவானுங்க. வசனத்தை காமிக்கிறேன். 2 வசனம் இருக்குது உரிமையாக. சோத்திரம். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அவர் ஊழியம் செய்த நாட்களில் அந்த பரிசேயர்லாம் சதுசேயர் இவங்கெல்லாம் 10ல் 1 பங்கு சரியாக கொடுத்துருவாங்க. ஒற்றெல்லாம் முதற்கொண்டு என்ன செய்வாங்களாம்? சோத்திரம் எல்லாம் கொடுத்துருவாங்களாம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தசவாகம் கொடுக்கறது சரி, அதையும் செய்யுங்க, எதையும் விடாமல் இருக்கணும். ஆமாம், தேவனுடைய நீதி, இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் விடாதீங்க. ஆமாம், சோத்திரம். நீங்கள் இதை விட்டுட்டு தசவாகம் மட்டும் செலுத்தினா போதும்னு நினைக்காதீங்கன்னு தான் சொன்னார் ஆண்டவர். சொல்ல போகிறீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டா. இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 தான். புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாகவே நாம் கர்த்தருக்கு கொடுக்க சோத்திரம் தேவனுடைய எதிர்பார்ப்பு உற்சாகமாய் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன தான்? 10ல் 1 நிறுத்தாத, அதுக்கு மேலே கூட கர்த்தருக்கு முடிஞ்சால் என்ன செய்ய கொடுத்து ஊழியத்தை தாங்கன்னு சொல்கிறது தான் வேத சத்தியம். ஆமாம், சத்தியத்தை நல்லா சரியாக வச்சுக்காமல் கண்டவனுடைய சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. ஆமாம், யூடியூப்பில் கண்டவிதமாக பேசுகிறான். சோத்திரம் கிறிஸ்தவன்ற பேர் சொல்லிக்கிட்டு, ஆமாம் சோத்திரம் ஒரு ஆர்சி கிறிஸ்டின் எனக்கு சொல்கிறது தப்பு இல்லை. ஒரு 2 கத்துக்குட்டிகள் இருந்துக்கிட்டு என்ன மாதிரி தேவையில்லாத குழப்புறானுங்க. சோத்திரம் வசனம் என்ன சொல்லுது? சில வழிபாடு எல்லா விதத்திலும் தப்புன்னா சோத்திரம் அதுக்கு சப்பு கட்டுறதுக்காக இந்த கத்துக்குட்டிக்கு என்ன செய்கிறானுங்க? சோத்திரம் இந்த பேதம் வந்து எப்படின்னா ஒரு புதகுலிங்க, இதை மட்டும் இதை நம்பி இருக்காதீங்க அப்படின்றான். இவன் எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கான்? சோத்திரம் கிறிஸ்தவனாக இருக்க லாய்க்கு இல்லாதவனுங்க. சோத்திரம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் இருக்குது. சோத்திரம் பாருங்கள், புதகுலினா நம்மளை போல் புதகுலியில் மாட்டினா செத்துப்போம்ல, அதனால இதை நம்பினா செத்துப்போன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு அப்படி கேள்விக்கப்பட்ட போது இதாகிடுச்சு. எவ்வளவு அறியாமையில் இருக்கானுங்க, எவ்வளோ முட்டாள்தனத்தில் இப்படி பேசுகிறானுங்க இந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேதனையாக தான் இருந்தது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் ரட்சிக்க நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அதே ஆர்சியில் இருந்தால் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய கண்களை திறந்ததுனால தான் நான் இன்றைக்கி தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வேதத்தை அறிஞ்சவர்களுக்கு அதாவது சபையினுடைய வைராக்கியம் தேவையில்லை. சடங்காச்சிரம் வைராக்கியம், சோத்திரம் ஒரு பக்தி வைராக்கியன்றது சும்மா பாரம்பரியங்களுக்காகவும் சடங்காச்சாரங்களையும் சோத்திரம் நிறைந்த காரியங்களுக்காக வைராக்கியம் இல்லை. வேதத்தினுடைய சத்தியத்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேதத்துக்காக நாம் வைராக்கியமாக இருப்போமானால் இதுவே சரியான வைராக்கியம். அல்லேலூயா. இதுவே சரியான பக்தி வைராக்கியம் என்று நான் தெளிவாக சொல்லுவேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்படிப்பட்டவர்களை கண்களை திறக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டா. அவரால் இயேசுவாலன்றி ஒருவராலும் ரிச்சிப்பில்லை. இன்றைக்கி பல பேர் மூலமாக ரிச்சிப்பு இது பண்ணலாம். அவர் மூலமாக ஜெபம் பண்ணி, அவர் மூலமாக வேண்டுதல் பண்ணி இயேசு இடத்துல போகலாம். இயேசு சொல்கிறார், ஏன்ட்ட நேராக வாயான்னு சொன்னால் நான் அவங்க மூலமாக போய் வரேன், இவங்க மூலமாக போய் வரேன், புனிதர் மூலமாக வரேன், மனிதர் மூலமாக வரேன். சோத்திரம். ஆமாம், சிலை வழிபாடு பண்ணாதன்னா சோத்திரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? சோத்திரம் நாங்கள் வணங்குகிறோம். எதையே வழங்க சொன்னார்? சோத்திரம் சிலை வழிபாடு பண்ணாத, நமஸ்கரிக்காதன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்?
சோத்திரம் அது பண்ணுனா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சோத்திரம், அதாவது இந்த சோத்திரம் சபை பிரிவுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடாது, சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம், சரி அது போகட்டும், அப்படியெல்லாம் இருக்குது. அதனால என்ன சொல்கிறேன்னா, நிறைய யூடியூப்பில் தேவையில்லாத ஆட்களுடைய காரியங்களை பார்த்து குழம்பாதீங்க. சோத்திரம், சரியான ஆட்களுடைய செய்திகளை கேளுங்க. நல்ல ஊழியக்காரர்கள் இருக்காங்க, மற்றவர்களாம் அவாய்ட் பண்ணுங்கள். சோத்திரம். அப்போ சொல்கிறாரு, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன செய்வேன், தசமாங்களெல்லாம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாங்களெல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டானோ என்று. அதனால என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? சோத்திரம். அது கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை வரிசிப்பேன் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. நீங்கள் அதனால என்ன இது ஒன்றும் இல்லை ஒன்று ஆண்டவரை சோதித்து பார்க்கலான்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம். அல்லேலூயா. சோத்திரம். பல மடங்காய் திருப்பி தருவார். நீங்கள் ஒரு மடங்கு கொடுத்தீங்கன்னா பல மடங்காய் திருப்பி தருகிறவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அடுத்து மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. என்ன செய்யணுமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் வாசிக்கலாம். இது என்னது, நிபந்தனை. முதலாக நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது நிபந்தனை. அப்படி தேடுனா பெரும்பாலும் அநேக வசனங்களில் முன்னாடி வந்துடும், நிபந்தனை வந்துடும். கட்டளை, அதாவது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள், இது நிபந்தனை. நிபந்தனை. சோத்திரம். கீழே ஆசீர்வாதங்கள் வந்துடும், கீழே வாக்கு தத்தங்கள் வந்துடும், வாக்கு தத்தங்களை கூடிய ஆசீர்வாதங்கள் வந்துடும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இவைகளெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும்னு சொல்லும்போது நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம தேடும்போது நமக்கு வேண்டியவைகளை அவர் நம்மோடு கூட சேர்த்தே தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு வேண்டியதை நிச்சயமாக தருவார். இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், அப்படி சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் சோத்திரம் நிச்சயமாக ஆசீர்வதித்து அனுப்புவது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு தரம், மற்ற நாட்களில் உங்களால் வர முடியலன்னு இங்கே ஒரு இப்போ அநேகர்களில் சோத்திர வேலைகள் மற்ற காரியங்களால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இங்கே வரணும். இப்போ ஒரு நாள் ஜெபம் பத்தாது, ஆனால் நீங்கள் அப்படி வராது சூழ்நிலை வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணணும். சோத்திர சபைகளில் ஜெபம் இருக்கிற நேரத்தில் முடிந்த அளவு வந்து நீங்கள் பங்கு பெறுவது அவர் நல்லது. அல்லேலூயா. பங்கு பெறுவது உங்களுக்கு நல்லது, ஆசீர்வாதம். அப்படி வர முடியாத சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வந்து, ஆண்டவரே மற்ற நாள் வர முடியல, இன்றைக்கி வந்திருக்கிறேன்ப்பா, என்னை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் விடுதலோடு உண்மை துதிப்பேன், சோதரிப்பேன், ஆராதிப்பேன், தேவசமூகத்தில் உண்மை மகிமைப்படுத்துவேன். சோதரன் நான் போகும்போது சோதரன் நீங்கள் ஒருவேளை பாரத்தோடு வந்திருந்தாலும் போகும்போது பாரத்தை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து போங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். மட்டுமில்லை, இன்னொரு வசனமும் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும், அவர் உங்களை விசாரிக்கிறார்னபடியால் உங்களுக்கு கவலைகள், எந்த கவலையாக இருந்தாலும் கவலைகள் எல்லாம்னு இருக்குது. அப்படிதானே இருக்குது. உங்களுக்கு கவலைகளை எல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், பாதி கவலையை ஆண்டவரே உம்மிடத்தில் நான் இறக்கி வச்சிடுறேன், மீதியை நம்ம சுமக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் தான் முழுமையாக இறக்கி வைக்க தானே சொல்கிறாரு. கவலைகளை எல்லாம் அவரிடத்துல இறக்கி வைக்க சொல்லிட்டாரு. நம்ம இறக்கி வச்சு பழகணும். பாரத்தை பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட வசனமானது பாரத்தை இறக்கி வை. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சோத்திர கவலைகளெல்லாம் அவர் மேலே. ஆமாம், இன்னைக்கு கவலை தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம ஒடுக்கிறது தெரியுமா உங்களுக்கு? கவலையோ என்ன செய்யுமா? ஆமாம், மனுஷனை ஒடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சரி, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நம்ம கவனமாக இருப்போம். அடுத்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சோத்திரம் 14 to 18 வசனத்தை வாசித்தா, ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா அதில் கீழே வந்து ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கோம், மேலே நிபந்தனைகளை கை கொள்ளணுமா நம்ம. என்னது? நல்ல கவனிங்க. சோத்திரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் போது ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற பெண்ணையோ மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் அந்த வசனம். கல்யாணத்தில் இணைச்சி விட்டுறாதீங்க, என் சொந்தம் போயிடக்கூடாது, என் ஜாதி போயிடக்கூடாது. ஜாதி தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. சோத்திரம். சாதி சர்ச்சில் இதில் இருக்கக்கூடாது, வேதத்தில் இல்லை, தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோத்திரம். அது இல்லாமல் இருக்கட்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது, நீதிக்கும்
ஆமாம், நீதியை பின்பற்ற ஜனங்கள் நாம் அநீதியாய் வாழ்கிறவர்களோடு கூட சம்பந்தம் வைக்கக்கூடாது. அவர்களை நேசிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். சோத்திரம். ஆனால் சம்பந்தம் பண்ண முடியாது. சோத்திரம். ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு சம்பந்தம் பண்ணாதீங்க அப்படின்னு வேதம் எச்சரிக்குதுங்க. இதெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் கல்யாண வேலையில் சொல்கிற எல்லாத்தையும் தூர வச்சுட்டு, நல்லா கவனிங்க, தூர வச்சுட்டு எங்கள் சொந்தத்தில் நான் சோத்திரம். சில பேர் விதவியாக இருப்பீங்க. சோத்திரம். சொந்த பந்தங்களுடைய ஆதரவு வேணுன்றதுக்காக சோத்திரம் அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. சோத்திரம். அப்போ நீங்கள் உறுதியாக நிற்கணும். அப்போ ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் உறுதியாக நிற்கணும். ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும், ரசிக்கப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு சொல்லி ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் உறுதியாக நிற்கணும். சோத்திரம். ஆமாம், சொந்த பந்தங்களை நீங்கள் பிரியப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. சோத்திரம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி காலமெல்லாம் வேதனைப்படுறது நீங்கள் தான் வேதனைப்படணும். கர்த்தர் சோதரம். ஏன்னா நீதிக்கு அணிக்கும் சம்மந்தம் இருக்காது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னா இல்லைன்னு அர்த்தம். ஐக்கியம் கிடையாது. ஆமாம், ஒளியின் ஜனங்க நாம, இருளின் ஜனங்களா அவங்க இருக்கிறாங்க. சோதரம். எப்படி சோதரம் ஐக்கியமாக முடியும்? கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு வேறு விதத்தில் சோதர வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், சில பேர் நினைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துடலாங்க. ஆமாம், பெரிய ஞானிகள் மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிப்பாக. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம உறுதியாக இருக்கிறோம்ல, அதுமாதிரி என்ன பண்ணிடலாம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ ரிச்சிக்கப்பட்ட பிள்ளை வந்து கொண்டு வந்துடும். எங்கிட்டு கொண்டு வந்துடும்? அவன் கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. இதெல்லாம் சோத்திரம். அப்படிலாம் நிறையா நடக்குது. அதனால சோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. கிறிஸ்து பேலியாள்னா சோத்திரம். பிசாசுக்கு சம்மந்தம் இருக்கா? பேலியாள்னா பிசாசு. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க, உலகத்தின் பிள்ளைங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. நல்லா கவனிக்கணும். ரொம்ப விலைக்கு சொல்ல முடியாது. சோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கும், அடுத்து என்ன சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும். ஆமாம், இதெல்லாம் சொன்னோம்னா பாருங்க, கிறிஸ்தவத்தில் இருந்துக்கிட்டு விக்கிரகமா, அதில் அந்நிய தேவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நாங்கள் அவங்க புனிதர்களை உருக்கலன்று நாங்கள் சிலையை வச்சு நாங்கள் கும்பிடுறோங்க, அதனால தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி புதிய வியாக்கியானம் பண்ணுற ஆட்கள்லாம் இன்றைக்கி பெருகி போயிட்டுருக்காங்க. சோத்திரம். அதில் கேட்டுக்கிட்டு நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது. ஐயா, எல்லாம் நீ இப்படி வைராக்கியம் இப்படி இருக்கிறிய, உன்னை ரட்சித்து சோத்திர பரலோகத்துக்கு கொண்டு போகிறது யார்? புனிதர்களா மனிதர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரால் என்று வேறு ஒருவரால் என்ன செய்யல ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழங்கு மனுஷருக்குள்ளே அவர் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லையே. வேறொரு நாமத்தின் மூலமாகவோ வேறொரு மூலமாகவோ பரலோகம் போக முடியாதே. சோத்திரம். ஆமாம், ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம். நிறைய பேருக்கு என்னென்னா செத்து போன பிற்பாடு பணம் போல் வாழ்ந்துருப்பான். சோத்திரம். அப்படிப்பட்ட ஆள் குடி கும்மாளம் மனம் போல் வாழ்ந்து செத்து போயிருப்பான். சோத்திரம். அவனுக்கு பாருங்கள் சோத்திரம் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடலாம், எங்கே அனுப்பிச்சிடலாம்? ஆமாம், உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சிடலாம். உத்திரிக்கை ஸ்தலத்துலேருந்து அப்புறம் பரலோகத்தை அனுப்பிச்சிடலாம். எங்கேயா இருக்குது பைபிளில்? எங்கே இருக்குது? சும்மா ஏமாற்றக்கூடாது, சும்மா ஏமாந்து போகக்கூடாது. சோத்திரம். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் வரும். பார்த்தீங்களா, எப்படியாவது வாழலாமா? அப்படி வாழ்ந்துட்டு மனுஷன்னா பாவம் தானே செய்வான். என்ன அப்படிப்பட்ட ஆளுகளுடைய போதனை என்ன தெரியுமா? மனுஷன்னா பாவம் தானேங்க செய்வான். பாவம் செஞ்ச ஜனத்தை ஆண்டவர் அதுக்காக விட்டுருவாரா? வேதத்தில் தான் எனக்கு ஜெயம் கொண்டவனா வாழணும்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். பாவம் செஞ்சவங்கள தான் பாவிகளாகி நரகத்து போவான்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கும் போது எதுக்கு தேவையில்லாத வைராக்கியங்கள், தேவையில்லாத சோத்திரம் தவறான போதனைகள் எதுக்கு தேவையில்லையே? அது மற்ற மனுஷர்களை குழப்பி விடுமே, மற்றவர்களை சோத்திரம் தவறான வழியில் நடத்தி விடுமே. பாருங்கள், வேதம் தேவான்னு சொல்லு. தேவனுடைய ஆலயத்துக்கும், நாம் தான் தேவனுடைய ஆலயம். நீங்களே ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுதா? அப்போ நீ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்மந்தம் எங்கங்க இருக்குது? விக்கிரங்கள் அது சோத்திரம். ஆமாம், சில பேர் வந்து உலகப்புறமான வேறு விக்கிரங்கள் சொல்கிறாங்க. இவங்க கிறிஸ்துவ விக்கிரகங்கள்னு வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு நடக்கிறாங்க. சிலையே வைக்காதையா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும்னு சொன்னவர் அந்த சோத்திரம் ஏசப்பா தானே, ஜீசஸ் தானே சொன்னார். அவருடைய போதனைக்கு மேலே பெரிய போதனை இருக்குது. அவர் தான் ஏன் நமக்கு வழிகாட்டியே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குன்னு சொன்னவர் அவர் தானே. அவர் மூலமாக தானே எல்லாமே நமக்கு. அப்படி விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் காரியங்களை சோத்திரம் நிறையா இப்போ யூடியூப்பில் வருது. சோத்திரம் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி தூக்கி விடுங்க. சோத்திரம் அதெல்லாம் இது பண்ணி விடுங்க.
அதெல்லாம் படிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சோத்திரம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி, அப்படி தான் சொல்கிறார். யாருக்குள்ளே உலாவுவார்? சிலை வச்சு இருக்கிறதுகளோட உலாவ மாட்டார். நான் அவர்களுக்குள்ளே, யார்? ஜீவனுள்ள தேவன் தங்க ஆலயமாய் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு ஜீவிக்கிற அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளேன்னு சொல்லப்பட்டிருக்கிற வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, ஆமென், அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நாம் தான். அல்லேலூயா. சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறேன். யாரையும் குற்றப்படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னன்னு கேட்டால், சோத்தூரம் இந்த பெந்தோஸ்காரங்க, இந்த என்ன புரொட்டஸ்டான்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோத்திரம் ஒன்றும் சத்தியத்து பைபிளே தெரிலங்க அவனுங்களுக்கு. அப்படியாட்ட ஆளுகள்லாம் எல்லாம் சின்ன சின்ன பசங்களை பேச விட்டாங்க. பேசுங்கடா, குண்டக்க முட்டங்க பேசுங்கடான்னு. சோத்திரம். இது என்ன இது என்ன போட்டியா? கிறிஸ்தவர்களுக்குள் போட்டியா? அதெல்லாம் கூடாது. வேதம் என்னையா சொல்லுது? வேதத்துக்காக நில்லையா? நானும் நிற்கணும், நீ நிற்கணும். அல்லேலூயா. அப்படி அதுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்காக நிற்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும். சோத்திரம். சரி, அடுத்து அப்படி சொல்லிட்டு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் இது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களே ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்படி தேவனுடைய ஆலயமாக நமக்குள்ளே இருக்கும்போது, தேவனே இருக்கும்போது, அப்போ அதே போல் ஆராதிக்கிற ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்தில் எதுக்கு விக்கிரகம், எதுக்கு சிலையை வைக்கணும்? புனிதர்கள் சிலை, மனிதர்கள் சிலை, அம்மாவுடைய சிலை, அவருக்கு சிலை, இவங்க சிலை அப்படின்னு ஊருப்பட்ட என்னது? ஆமாம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் என்னது? சோத்திரம். ஆண்டவருக்கு நிகராக வைக்கிறேன் ஏன் சோத்திரம்? அந்த காரியங்கள் கூடாதே. அதனால தான் நம்ம கிறிஸ்தவத்தை தூசிக்கிறாங்க அநேக பேர். சோத்திரம். இன்னைக்கு யூரோப் தேசத்தெல்லாம் சோத்திரம் அந்த நிறையா அப்படிப்பட்ட ஆர்சி ஆள்களுடைய தேசங்கள் தான் என்னாச்சு இன்னைக்கு? ஆமாம், சோத்திரம். ஒரே ஏக இறைவன் சொல்லி இன்னொரு மதத்தார் அங்கே போய் சோத்திரம் அவர்களை போய் பல காரியங்களை சொல்லி குழப்பி, சோத்திரம் அவர்கள் வேதத்தை அறியாததுனால, சத்தியத்தை படிக்காதனால அவங்க சபைக்கு என்னது வேதத்தை கொண்டு வர அனுமதிக்கிறதில்ல, வேதத்தை வீட்டில் வாசிங்கன்னு சொல்கிறதில்ல, உங்களுக்கு பைபிள் ஒன்று வச்சுக்கொண்டு அதுபடி வாசித்து வசனத்தின்படி வாழுங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சோத்திரம் அப்படி இது பண்ணிட்டா இதை விட்டு போயிடுவாங்க. சோத்திரம் கண்டு திறக்கப்பட்டுரும். இதுதான் அவங்க நினைக்கிறது. உண்மை அதுதான். அப்போ ஏன் சோத்திரம் வேறு இதில் போயிடுறான்? கிறிஸ்தவத்துக்குள்ளே நிலைக்கிறதுக்கு பதிலாக வேறு இதில் போயிடுறான். சோத்திரம். அது படுகொலியாகிய அதில் போய் விழுந்து போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. சோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன வசனம்? இன்னும் 2 வசனம். என்ன சொல்ல போகிற? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து அதான் ஒரு நேரத்தில் சொன்னார், நீ மட்டும் இந்த பாரம்பரிய சபையை விட்டு, இந்த சிலை வழிபாடு பண்ணுற சபையை விட்டு பிரிந்து போன்னு பேசினாருங்க கர்த்தர். பிரிந்து போ. சோத்திரம். அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திலிருந்து பாரம்பரியமான செய்த காரியங்கள், வழிபாடுகள், உலக வழிபாடுகள் பிரிந்து வந்தீங்க. சோத்திரம். பிரிந்து வந்த பிற்பாடு மறுபடியும் போய் ஒட்டக்கூடாது. அல்லேலூயா. கல்யாணத்தில் ஒட்டிக்கிறேன், அப்புறம் நம்ம சரியாகிக்கிறேன். சோத்திரம். ரொம்ப வேதனைப்படுவீங்க. நான் தான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிலாம் இது பண்ணிவிட்டு நாளை பின்ன என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கண்ணீர் விடக்கூடாது. ஊழியக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். என்ன பல பேர் சொல்லுவாங்க, ஏங்க கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டு அப்புறம் விருப்பப்பட்ட கூட்டு போட்டுங்க, சர்ச்சுக்கு போட்டுங்க. அவன் சொல்லுவான், சோத்திரம், நான் என் கோயிலுக்கு தான் போகன்றான். இது சொல்லுவேன், நான் என் சர்ச்சுக்கு தான் நீ வரணும்னு. இதிலே பிரச்சனை உண்டாயிரும். சொல்கிறது பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே கடைசியில் வேறு என்ன சொல்லுவாங்க, அவனுடைய விருப்பத்துக்கு அத்தபடி நீ போமா, நீ போய் கோயிலுக்கு போயிட்டு வா. சோத்திர விக்கிர கோயிலுக்கு போய் அங்கே போய்க்க என்ன பண்ணுறது? குடும்பம் சமாதானம் இருக்கணுமே அன்பா. எது பிடிக்குது? இப்படி விலைக்கு சொல்கிறதுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறோம். கீழ்படிஞ்சா தானே? கீழ்படிய விருப்பமா? அப்பா தூங்குற தலையை நிமித்தி பாருங்கப்பா பிள்ளைகள்லாம். ஆமாம், பல நாங்கள் தொண்டை தண்ணிகளில் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளை போனால் இஷ்டமாக பண்ணிக்கிட்டு, பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்தீங்கன்னா ஓடுப்போ. ஆமாம், யாரையாவது சும்மா இந்த வசனத்தின்படி இல்லாமல் நின்றுக்கிட்டீங்கன்னா, ஆமாம் சோத்திரம். ஆமாம், இது இல்லாமல் நினைக்கிறது. சில பேர் என்ன பண்ணுறான், ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கூட்டு வந்துடுறான், கல்யாணம் பண்ணி வைங்க பாஸ்டர். ஃபாரின்லாம் சர்வசாதாரணம். அப்படி அங்கே கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. பொம்பளை வருது, 2 பொம்பளை வருது. என்னம்மா என்ன விஷயம்? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்.
அட வெக்கங்கட்டவனுங்களே, வெக்கங்கட்டவனுங்களே, பொம்பளையும் கல்யாணம் பண்ணி இருக்கா சர்ச்சு, ஆம்பளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா சர்ச்சு? இப்படியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? புதுசாக கேள்விப்பட்டீங்களா? சோத்திரம். ஓரினை என்னது சேர்ப்பாளர்கள், என்ன ஓரினை சேர்க்கையாளர்கள், தன்பால் எண்ணத்தினவரான். என்ன கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குல்ல? சோத்திரம். ஆண்டவர் பையனும் படைச்சதில் ஆதாம் ஏவாளையும் படைச்சார். தவிர ஆதாமுக்கு இன்னொரு ஆம்பளையாக சேர்த்து படைச்சார். ஆதாமுக்கு ஏற்ற துணை யாருங்க? ஏவாள் தானே, ஒரு பெண்ணு தானே. இப்போ ஸ்ட்ராங்கான பிரசங்கமாக இருக்கோ? என்ன பண்ணுறது? கர்த்தருடைய வேதத்தை தானே சொல்லி ஆகணும். அப்போ ஆனபடியால் நீங்களும் அவர்களிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்ன செய்யாதீங்க? அசுத்தமானதை தொடாதீங்க. சோத்திரம். பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அசுத்தம், ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அசுத்தம். சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட மகனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரிசுத்தம். அல்லேலூயா. எது தேவை நமக்கு? பரிசுத்தமானதான் நமக்கு தேவை. அப்படி நம்ம சபையிலேருந்து நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இதெல்லாம் நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அதான் சொல்கிறோம், அப்படிப்பட்டவர்களுக்கு பிரிந்து போக சொல்கிறாரு. பிரிந்து வந்துரு. சோத்திரம். மனுஷனை பார்க்காத. சோத்திரம். பாரம்பரியத்தை பார்க்காத, சடங்காச்சாரத்தை பார்க்காத, கர்த்தரை பாருன்னு வேதம் சொல்லுது. தொடாதிருங்கள், அசுத்தமான தொடாதிருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் அதோட முடிக்கிறேன், வாசிக்கலாம். இத்தனை காரியம், 17 காரியங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தா தான் என்ன பண்ணுவாராம் கர்த்தரு? அப்போதான் ஆண்டவர் நமக்கு பிதாவா தகப்பனா இருப்பாருங்க. பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரலா இருப்பீர்கள் என்று, குமாரத்திகளாக இருப்பார் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு குமாரத்திகளாக இருக்க பிரியமா? என்ன செய்யணும்? மேலே சொன்னால் எல்லாம் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ரசிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைங்க. நமக்குள்ளாக என்ன இல்லை? ஜாதி மத பேத வித்தியாசமே இல்லை. கர்த்தருக்குள் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. வாய் திறந்து நல்ல சோத்திரம். வாக்கு தத்தங்களை எனக்கு நிறைவேற்ற ஆண்டவரே, என்னை ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவர் நிபந்தனைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று வாய் திறந்து சொல்லுங்க. வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் சோத்திர வேதம் சொல்லுகிறது வேண்டுதல்களை அருள் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், உன் சுயத்தின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து சோத்திரம், உன் வழிகள் எல்லாம் அவரை கர்த்தரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுயத்தின் மேல் நாம் சாய வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் வழியில நடப்போம், அவரை நாம் வழியில் எல்லாம் நினைத்துக் கொள்வோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய பாதைகளை, நம்முடைய குடும்பத்தாருடைய ஒவ்வொருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார். வாய் திறந்து ஆமென் சோத்திரம் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. வாயை திறந்து ஜெபிக்கணும். சும்மா நம்ம சோத்திரம் வாயத்தை மூடிக்கொண்டு இருப்போமானால் நம் கர்த்தரிடத்தில் நன்மை பெற முடியாது. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. சோர்ந்து கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுங்க அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தானே வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நிச்சயமா அருள் செய்வார். சோத்திரம். கர்த்தர் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஏசாயா 1:19 நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர் என்று சொன்னார். அல்லேலூயா. மனம் பொருந்தி நாம் செவி கொடுக்கும் போது நாம் நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கட்டும். அப்பொழுது நாம் விரும்புகிறதை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திரம். அரகர விசுவாசத்தோடு நாம் இருக்கக்கூடாது. முழுமையான விசுவாசத்தோடு ஆண்டவர் உம்மை பின்பற்றி வாழ எனக்கு தேவனை உதவி செய்து நடத்துங்கப்பா. அல்லேலூயா. மல்கியா 3:10 தசமாக்கள் எல்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் படைகளை திறந்து இடங்களால் போகும் விட்டோம் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசைக்கு பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கொடுக்கிறதுல உண்மையா இருங்க. கர்த்தர் சோத்திரம். நீங்கள் 1 கொடுத்தால் 10 திருப்பி கொடுக்கிற தேவன் நம் தேவன். அவ்வளவாக 10 மட்டும்
மட்டும் இல்ல, கர்த்தர் சோதரன் 100 மடங்காகவும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களை இப்பொழுது இருக்கிறவர்கள் 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வசனத்தில் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகள் பிடிக்கப்படாதிருப்பீர்களாக. சோத்திரம் என்று சொல்லும். நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் எது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? இருளுக்கு ஒளிக்கு வித்தி என்ற சம்பந்தம் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நீங்கள் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமான சோத்திர எந்த ஒரு காரியத்தை தொட்டு நீங்க நமஸ்கரிக்க கூடாது. அதில் கர்த்தர் அசுத்தமாய் பார்க்கிறது, அசுத்தமாய் பார்க்கணும். சோத்திரம் எந்த விக்கிரம், கிறிஸ்தவ விக்கிரம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இயேசுநாதர் சிலையும் தொட்டு கும்பிடக்கூடாது. சோத்திரம் புனிதர்களுடைய சிலையும் தொட்டு கும்பிடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது அசுத்தமானது என்று வேதம் சொல்கிறார். அசுத்தமானதை தொடாதருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் ஆவியோடு உண்மையோடும், தேவன் ஆவியோடு ஆவியான தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் தொழுது கொள்கிறவர்கள், அவரை தொழுது கொள்கிற நாம் ஆவியோடு உண்மையோடு மட்டுமே தொழுது கொண்டு சரியான விதத்தில் கர்த்தரை பின்பற்றி நடப்போம். முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்படியாக சத்தியத்தை சத்தியமாய் பேசித்தான் ஆகணும் ஊழியர்கள். கர்த்தர் வேதத்தின்படி வசனத்தின்படி போதித்து தான் ஆக வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவரும் பெரியவரும் போதுமானவராய் இருந்து கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. கிருபையின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்து நல்ல ஒரு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளுவார்களாக, அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்களாக, அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தை காத்துக் கொள்வார்களாக. சபை ஐக்கியத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்தவர்களை சபை ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுகிறவ செய்யுங்கப்பா. தேவனுக்கு உனக்கு உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் நீதியாய் ஆண்டவரே பிரியமாய் உத்தமமாய் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உண்மை உத்தமான என் மகனே மகளே என்று எங்களை நீர் அழைக்கத்தக்கதாக உடைய வருகையில் நாங்கள் ஆண்டவர் உடைய கற்பனையில் கட்டளைக்கு முழுமையாய் கீழ்ப்படைந்து ஆண்டவரே சோத்திரம். நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறேன், என் வசனமே அவனை கடைசி காலத்தில் நியாயந்திருக்கும்னு சொன்னீங்களேப்பா. நீ உடைய வசனங்களை எவ்வளவாக நீர் முக்கியப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஆண்டவரே சோத்திரம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி உடைய வார்த்தையை அவளை கனம் பண்ணியிருக்கிறீர்களே. ஆமாண்டவர், அதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவர் தம்முடைய வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உமக்கு வைராக்கியமாய் செவிக்க கர்த்தர் சோத்திரம். ஒரு கூட்ட ஜனத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட கூட்டத்தில் மனவாட்டி சபையாய் கிறிஸ்துவர்கள் தேறினவர்களாய் ஆண்டவரே அவரை மாற்றி நடத்த முடியும் வல்லமையில கரம் போதுமானது இருக்கிற சோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் எப்பொழுதும்